அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது கேட்ட வரங்களை கொடுக்கும் ஆடி மாதம் கிருத்திகை சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். வெயில் காலமான உத்தராயணம் முடிந்து மழை காலம் ஆரம்பிக்கக்கூடிய தட்சிணாயனம் என சொல்லப்படும் ஆடி மாதத்தில் வரும் மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்றுதான் ஆடி கிருத்திகை பண்டிகை. ஆடி மாதத்தில் வரும் ஆடி வெள்ளி, ஆடிப்பெருக்கு போன்ற தினங்கள் எப்படி வரங்களை அருளி வாழ்வில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய தினங்களோ, அதே போலத்தான் மக்களுடைய வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையக்கூட வேண்டும் என்பவர்கள், நினைத்த காரியம் நிறைவேற வேண்டும் என்பவர்கள், வேண்டிய வரங்கள் இவர்களுக்கு கிடைக்க இந்த ஆடி கிருத்திகை நாளில் முருகப்பெருமானை வணங்கி வேண்டி விரதம் இருந்து வழிபடலாம். ஆடி கிருத்திகையில் இந்த ஆண்டு எப்போது வருகிறது, எந்த முறையில் விரதம் இருந்து வழிபட்டால் நல்லது என்பதை பற்றியும் தெரிந்து வைத்துக்கொண்டு அதற்கேற்றாற்போல் மக்கள் இருக்க வேண்டும். ஆடி மாதம் அம்மனுக்கு மட்டும்தான் உகந்தது என பலரும் நினைத்து கொண்டிருக்கையிலே, ஆடி மாதம் அனைத்து தெய்வங்களின் வழிபாட்டிற்கும் ஏற்ற சக்தியாக இருக்கிறது என்பது பலருக்கும் தெரியாத உண்மையாகும். ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமைகளில் விநாயகருக்கு விரதம் இருந்து வழிபடுவது சிறப்புக்குரியதாகும். அதே போலத்தான் ஆடி மாதத்தில் வரும் அனைத்து பிரதோஷங்களும் மிகவும் சக்தி வாய்ந்ததாகும். ஆடி மாத பௌர்ணமியில் பெருமாள் வழிபாடு செய்வதும் கேட்ட வரங்களை தரும் என்பது அனைவருக்கும் தெரியும். அந்த வகையில் ஆடி மாதத்தில் கந்தபெருமானுக்கு மிகவும் சிறப்புக்குரிய முக்கியமான வழிபாட்டு தினங்களாக கருதப்படுவதுதான் இந்த ஆடி கிருத்திகை. பொதுவாகவே முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரதங்களில் ஒன்றுதான் கிருத்திகை விரதம். வாழ்க்கையில் உயர்ந்த பதவியை அல்லது உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்பவர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபடலாம். உயர் பதவி என்றாலே வேலையில் கிடைக்கும் பதவி உயர்வு மட்டுமே கிடையாது. திருமணம், குழந்தை வரம், வேலை, நோய் தீர வேண்டும் என்பது உள்ளிட்டவை எல்லாம் வேண்டுதல்தான். இந்த வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்றாலும் கார்த்திகை நட்சத்திரம் வரும் நாட்களில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபடுவது சிறப்புத்தான். கார்த்திகை நட்சத்திரத்தில் முருகனுக்கு விரதம் இருந்தால் நினைத்தது நடக்குமாம், வேண்டியது கிடைக்கும் என்பது பக்தர்களுடைய உறுதியான நம்பிக்கையாக பார்க்கப்படுகிறது. கார்த்திகை நட்சத்திரம் ஆகஸ்ட் 6ஆம் தேதி மாலை தான் துவங்கிறது. இதனால் ஆகஸ்ட் 6, ஆகஸ்ட் 7 இரண்டில் எந்த நாளை கிருத்திகையாக எடுத்துக்கொண்டு விரதம் இருப்பது என குழம்பி பக்தர்கள் தவிக்கிறார்கள். பொதுவாக கிருத்திகை விரதம் என்பது பரணி நட்சத்திரத்தில் துவங்கி கிருத்திகை நட்சத்திரத்தில் நிறைவு செய்ய வேண்டும். அந்த விதிப்படி பார்த்தால் ஆகஸ்ட் 6ஆம் தேதி என்றுதான் பரணி, கார்த்திகை 2 நட்சத்திரங்களுமே உள்ளது. அதனால் அந்த நாளில் ஆடி கிருத்திகை விரதம் இருக்கலாம். திருத்தணி உள்ளிட்ட பெரும்பாலான முருகன் கோவில்களில் ஆகஸ்ட் 6ஆம் தேதி தான் ஆடி கிருத்திகை விழா கொண்டாடப்பட உள்ளது. சில கோவில்களில் பூஜை விதிகள் மாறும் என்பதனால் சில கோவில்களில் ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஆடி கிருத்திகை விழா கொண்டாடப்படுகின்றன. உங்களுக்கு அருகில் உள்ள முருகன் கோவிலில் எந்த நாளில் ஆடி கிருத்திகை விழா கொண்டாடப்பட உள்ளது என்பதை விசாரித்து அந்த நாளில் விரதம் இருந்து தாராளமாக முருகப்பெருமானை வழிபடலாம். பரணி நட்சத்திரம் அன்று அதிகாலையிலேயே விரதத்தை துவங்கிவிட வேண்டுமோ. முழு நேர உபவாசம் இருப்பவர்கள் இருக்கலாம். அப்படி முடியாதவர்கள் ஒரு வேளை மட்டும் உபவாசமாக இருந்து பகலில் இலை போட்டு முருகனுக்கு படைத்துவிட்டு மாலையில் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். முடிந்தவர்கள் அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு முருகனுக்கு நடைபெறும் அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுக்கலாம். கோவில்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும், அங்கு செல்ல முடியாது என்பவர்கள் வீட்டில் முருகப்பெருமான் விக்கிரகம் அல்லது வேல் வைத்திருந்தால் அதற்கு பால் அபிஷேகம் செய்து தாராளமாக வழிபடலாம். விக்கிரகமோ வேலோ இல்லாதவர்கள் முருகனுக்கு பால், தேன், தினைமாவு ஆகியவற்றை நைவேத்தியமாக படைத்து தாராளமாக வழிபடலாம். எதுவுமே முடியாதவர்கள் வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் மட்டும் வைத்து வழிபடலாம். வீட்டில் சட்கோண கோலமிட்டு அதில் 6 அகல் விளக்குகளில் நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். காலை மாலை என இருவேளையும் சட்கோண தீபம் ஏற்றுவது சிறப்பு. வீட்டில் விளக்கேற்றி வைத்து முருகனுக்குரிய கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி, திருப்புகள் போன்ற ஏதாவது ஒரு பாடலை முருகனை நினைத்து மனமுருக பாடலாம். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வேண்டுதலை முன்வைத்து
அந்த வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக விரதம் இருப்பவர்கள் அவர்களின் வேண்டுதலுக்கேற்ற திருப்புகளை படித்து முருகப்பெருமானை மனதார வழிபடலாம். சிலர் முருகனுக்கு ஏதாவது வேண்டுதல் நிறைவேற்ற வேண்டும் என்ற வேண்டி இருந்தால் அவற்றை இந்த நாளில் நிறைவேற்றுவது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக தரும். முருகனுக்குரிய இந்த கிருத்திகை விரதம் இருந்து முருகனை நினைக்க வேண்டும். சஷ்டி மற்றும் கிருத்திகை விரதம் இருப்பவர்கள் எளிய உணவுப் பொருட்களை உண்டு முருகப்பெருமானை வேண்டி தாராளமாக வழிபடலாம். கந்தர் என்றாலே அழகுதான். அந்த கந்தபெருமானை மனதில் நினைத்து வழிபடுபவர்களுக்கு எண்ணற்ற நற்பலன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். முக்கியமாக ஆடி கிருத்திகை முக்கியத்துவம் வாய்ந்த சிறப்பு பண்டிகையாக இன்றளவும் பாற்றப்பட்டு வருகிறது. ஆடி கிருத்திகை என்பது முருகப்பெருமானுக்கு உகந்த சிறப்பான விரத தினங்கள். இது தமிழ் மாதமான ஆடி மாதத்தில் கிருத்திகை நட்சத்திரம் ஒரு நாளில் கொண்டாடப்பட உள்ளது. இந்த நாள் முருகன் கோயில்கள் சிறப்பு வழிபாடுகள் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. கார்த்திகை என்பது முருகப்பெருமானின் பெயர்களுள் ஒன்றான கார்த்திகேயன் என்ற பெயரை குறிக்கும். அதுவே காலப்போக்கில் கிருத்திகை என மாறியுள்ளது. கிருத்திகை முருகப்பெருமான் சரவண பொய்கையில் 6 குழந்தைகளாக அவதரித்த நாளாக இது நம்பப்படுகிறது. முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களை போற்றும் விதமாக இந்த நாள் வழிபடுகிறது. அறுபடை வீடுகள் மற்றும் அனைத்து முருகன் கோவிலும் காவடி எடுக்கும் பால்குடம் எடுக்கும் பக்தர்கள் அனைவரும் இன்று நேர்த்திக்கடன்கள் செலுத்தி முருகனுடைய அருளை பெறுகின்றனர். இந்த ஆண்டுக்கான ஆடி கிருத்திகை 2026 ஆண்டு திருவிழா வரும் ஆகஸ்ட் 6 மற்றும் ஆகஸ்ட் 7 ஆகிய தேதிகளில் வருகிறது. கிருத்திகை நட்சத்திரம் தொடங்கும் நேரத்தை பொறுத்து இந்த 2 நாட்களில் பக்தர்களால் அனுசரிக்கப்படுகிறது. ஆடி மாதம் முழுவதுமே அம்மனுக்கு மிகவும் விசேஷ நாளாக கருதப்பட்டாலும் முருகப்பெருமானுக்கும் ஆடி மாதம் விசேஷ நாளாகவே பார்க்கப்படுகிறது. முருகப்பெருமானுக்கு கிருத்திகை, தைப்பூசம், தைக்கிருத்திகை, பங்குனி உத்திரம், கந்தசஷ்டி, வைகாசி விசாகம் போன்ற தினங்கள் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. அதிலும் முக்கியமான விசேஷ நாட்களில் ஒன்றாக கொண்டாடப்படும் ஆடி மாதத்தில் வரும் ஆடி கிருத்திகை மேலும் சக்தி வாய்ந்ததாக விளங்குகிறது. தை கிருத்திகையை விட ஆடி கிருத்திகை சிறப்பு வாய்ந்தது. அதுவும் ஆடி மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரத்தில் முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருப்பது மிக விரைவான பலனை தரும் என்பது நம்பிக்கை. அப்பேற்பட்ட ஆடி கிருத்திகை இந்த ஆண்டு 2 நாட்கள் ஒன்றுபட்டு வருவதனால் எந்த நாள் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்ற குழப்பம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. அதாவது ஆடி கிருத்திகையானது ஆகஸ்ட் 6ஆம் தேதி இரவு 6:19 மணிக்கு தொடங்கி மறுநாள் ஆகஸ்ட் 7ஆம் தேதி மாலை 5:52 நிறைவடைகிறது. ஆகஸ்ட் 6ஆம் தேதியன்று மாலைக்கு பிறகு கார்த்திகை நட்சத்திரம் தொடங்குகிறது. ஆனால் ஆகஸ்ட் 7ஆம் தேதி அன்று தான் நாள் முழுவதும் கார்த்திகை நட்சத்திரம் உள்ளது. அதனால் முருகப்பெருமானுக்கு விரதம் அனுஷ்டிப்பவர்கள் ஆகஸ்ட் 7ஆம் தேதியைத்தான் ஆடி கிருத்திகையாக எடுத்துக்கொண்டு பக்தர்கள் விரதத்தை கடைபிடிக்கின்றனர். இந்த ஆடி கிருத்திகை ஆடி வெள்ளியில் ஆடி கிருத்திகை விரதம் அமைந்துள்ள கூடுதல் சிறப்பு. இந்த நாளில் அம்மன் மற்றும் முருகனின் அருளை பெற விரதம் இருந்தால் வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறும். முடிந்தவர்கள் முருகனுக்கு பால்குடம் எடுக்கலாம். மாதந்தோறும் கார்த்திகை நட்சத்திரம் வந்தாலும் சில குறிப்பிட்ட மாதங்கள் வரும் கார்த்திகை நட்சத்திரம் மிகவும் விசேஷமானது. பொதுவாக குழந்தை வாக்கியம், வேலை, திருமணம் ஆகியவற்றிற்காக கந்தபெருமானிடம் வேண்டிக் கொண்டவர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருந்து வழிபாடு செய்வது இன்னும் கூடுதல் சிறப்பம்சத்தை தரும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.